எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். திசை திரும்பிய வீடுகள் பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு வருது. நிறைய பேர் வந்து முக்கியமாக என்னோடய கிளையண்ட்ஸ் வந்து மற்றவங்க போடுற வீடியோஸை ஷேர் பண்ணி, சார் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப சிம்பிளாக, எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ திசை திரும்பிய வீடுகள்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டீவியேட்டட் பிளாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை டில்டட் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்துங்கிறது வந்து எப்போவுமே வாஸ்துங்கிறது நார்த்து 0 டிகிரியிலேருந்து தான் வந்து தொடங்கும். அந்த 0 டிகிரியில் இருந்து ஒரு 20 டிகிரி இந்த ஒரு லெஃப்ட்லேயோ இல்லை வந்து ஒரு ரைட்லேயோ நமக்கு வந்து காம்பஸ் காமிக்குது. நம்ம வீட்டில் கரெக்டாக பிரம்மஸ்தானத்தில் நின்று நேர்கோட்டில் நம்ம வந்து வடக்கை வந்து பார்த்து நிற்கும் பொழுது 0 டிகிரின்னு இல்லாமல் வேறு ஒரு நம்பர்ஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னும் பொழுது அது வந்து டீவியேட்டட் பிளாட் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து திசை திரும்பிய வீடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ வந்து இவ்வளோ டிகிரி மாறி இருக்குது அப்படின்னா, உள்ள எல்லாத்தையுமே ஈஸ்ட்டை தூக்கி வெஸ்ட்டில் வைக்கிறது, வெஸ்ட்டை தூக்கி நார்த்தில் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மெத்தட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு வந்து ஒரு பேரும் சொல்லி அது ஒரு வாஸ்து மெத்தட்னு சொல்லிட்டு இதை வந்து நிறைய சேனல்ஸ்லையும் வந்து ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாது அன்டில் ஒரு கிளைண்ட் வந்து அதை பற்றி எனக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, புரியுதுங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த வீடியோங்கிறது வந்து ஒரு நல்ல தெளிவு எல்லாருக்கும் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது ஒரு டில்டட் பிளாட்டு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி வேரியேஷன் ஒரு 30 டிகிரி கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் எப்போவுமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 30 டிகிரி லெஃப்ட் சைடு வேரியேஷன் வந்திருந்தாலும் சரி, 30 டிகிரி ரைட் சைடு வேரியேஷன் வந்திருந்தாலும் சரி, அந்த பிளாட்டில் நீங்கள் தாராளமாக குடியிருக்கலாம். அதில் எந்த வகையான தவறும் இல்லை. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டீவியேட்டட் பிளாட்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டில்டட் பிளாட்ஸு. லெஃப்ட்டு வந்து 30 டிகிரி டில்ட் அண்ட் ரைட்டு வந்து 30 டிகிரி டில்ட்டாக இருந்தால் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி அமைச்சு தராங்க பிளான் அப்படின்னா, ஒன்று வீடையே வந்து அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி டில்ட் பண்ணி அமைக்கிற மாதிரி அமைச்சு தராங்க, கரெக்டாக ட்ரூ டிகிரி நார்த்து வர்ற மாதிரி. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜும் நான் வந்து இங்கே உங்களுக்கு தரேன், அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அமைப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து அப்படியே ரெக்டாங்குலராகவே அந்த பிளாட்டை வந்து வச்சுட்டு, ரெக்டாங்குலர் ஆர் ஸ்கொயர்லேயே அந்த பிளானை வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே டைரெக்ஷன்ஸை வந்து ஃபுல்லாக மாற்றி அமைக்கிறாங்க டில்டடு பிளாட்ஸ்ன்னு வரும்பொழுது. ஸோ இந்த 2 அப்ரோச்சில் வந்து இதை ரெக்டிஃபை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 அப்ரோச்சுமே தவறு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட் அப்ரோச் ஆச்சு பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் வந்து பிளாட்டை டில்ட் பண்ணும்பொழுது சைடில் வரக்கூடிய ரோட்ஸ் வந்து எதுவும் தெருக்குத்து வராமல், தெருக்குத்துன்னு வரும்போது ஒரு தெருக்குத்து மட்டும் கிடையாது, டி ஜங்ஷன் மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டி ஜங்ஷன் மட்டும் இல்லை, TSYL இந்த மாதிரி 4 தெருக்குத்துகள்ங்கிறது இருக்குது. இதில் நியூட்ரல் தெருக்குத்து அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டும் இருக்குது, புரியுதுங்களா? இந்த மாதிரி வராமல் நீங்கள் வந்து அந்த பிளாட்டை டில்ட் பண்ணி நீச்சத்தில் இந்த மாதிரி ரோட் பாயிண்ட்ஸ் எதுவும் மீட் ஆகாமல் இருந்தால் அது ஓகே, அந்த அப்ரோச்சாச்சும் நம்ம ரைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி டில்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய திசைகளையே மாற்றி, உள்ளே இருக்கக்கூடிய அறைகளினுடைய அமைப்புகளை மாற்றி நீங்கள் வந்து பிளான் தரும்பொழுது 2 விதமான பிரச்சனைங்கிறது வந்து வரும். அங்கே இப்போ நம்ம பீம் அண்ட் காலம் எழுப்பி இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் மாற்றி மாற்றி வைக்கும்பொழுது எல்லாமே வந்து சரியாக உங்களுக்கு அமைக்க முடியாது. ஒரு சிமெட்ரிக்கலாக அந்த வீட்டை வந்து நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது, நம்பர் 1. நம்பர் 2, ஒரு செவ்வகமாகவோ ஒரு சதுரமாகவோ இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் மாறுதல்களை ஏற்படுத்தும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த வாஸ்துவுடைய சிமெட்ரியே வந்து டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் வந்து நான் 30 டிகிரி டீவியேஷனை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த ரீசெண்டாக வந்து ஒரு மெத்தட் மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு பேர் வந்து கேட்சியாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் அமைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது. அப்படிங்கிறனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோவே.
ஸோ இது வந்து முற்றிலும் தவறான அப்ரோச். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதில் என்ன தான் சார் சொல்யூஷன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். 30 டிகிரி வரைக்கும் டீவியேஷன் வருதா, தாராளமாக விட்டுருங்க. லெஃப்ட் பக்கம் வந்தாலும் சரி, ரைட்டு பக்கம் வந்தாலும் சரி. வாசல்கள் மட்டும் உச்சத்தில் வர்ற மாதிரி அமைச்சுக்கிட்டாலே போதுமானது. மற்ற அமைப்புகளில் கொஞ்சம் முடிஞ்சால் இந்த வாசல் வருது இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம உச்ச பகுதிகளில் அமைச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை அப்படியே ஆஸ் இட் இஸ் ஒரு நார்மலாக ஒரு நார்த் பிளான்க்கோ ஈஸ்ட் பிளான்க்கோ நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி வச்சுக்கிட்டால் அதுவே சாலச்சிறந்தது. புரியுதுங்களா? என்ன தான் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல போய் பிளாட் வாங்கினாலும் உங்களுக்கு டிகிரி டீவியேஷன் இல்லாமல் பிளாட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப 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 ரேர். ட்ரூ டிகிரி நார்த்தில் வந்து ரோட்ஸ் போய் அதில் நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரியான அமைப்புகள்ங்கிறது ரொம்பவும் குறைவு. ஸோ எந்த பிளாட் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டில்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா ரோட்ஸ் வந்து டில்ட்டான அமைப்பில் தான் நமக்கு இருக்குது. ஸோ 30 டிகிரி வரைக்கும் டீவியேஷன் இருந்தால் 30 டிகிரி வரைக்கும் உங்களுடைய மனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மாறி இருக்குது, திசை திரும்பி இருக்குது 30 டிகிரி வரையில் அப்படின்னா, அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக அங்கே வாழ பழகுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதனால் இந்த பிளாட்டை வந்து வேணான்னு சொல்கிறதோ, இல்லை வந்து அதனால் வந்துட்டு நான் உள்ளே இருக்க டைரெக்ஷன்ஸை ஃபுல்லாத்தையும் மாற்றி 30 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதோ, இது எதுவுமே சரியான முறைகள் இல்லை. இல்லை மொத்தமே வந்து நீங்கள் பிளாட்டையே வந்து திருப்பி ரோடு வந்து முனையில் வர்ற மாதிரி மாதிரியான மொத்த அவன் பிளானையே வந்து நீங்கள் 30 டிகிரி டில்ட் பண்ணி அமைக்கிறதோ, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சீராக வராது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 30 டிகிரி வரைக்கும் டில்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அக்செப்டட். நீங்கள் வந்து சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கலாம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி 30 டிகிரிக்கு மேலே போயிருந்தால் தயவு செய்து அந்த பிளாட்டை சூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் அதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு சொல்யூஷன். ஏன்னா ஒரு 45 டிகிரி அப்படின்னு போகும்பொழுது அதை டயகனல் பிளாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அங்கெல்லாம் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, வாஸ்துப்படி நம்ம வந்து ஒரு வீடு அமைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயம். 30 டிகிரிக்கு மேலே போயிட்டா அந்த பிளாட்டை நீங்கள் தவிர்க்கிறது மட்டும் தான் சால சிறந்ததை ஒழிய, அதற்கேற்ற மாதிரி திசையை நான் மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அறைகளை மாற்றி அமைப்பதினாலும் இல்லை மொத்த வீட்டையே வந்து நான் திருப்பி அமைப்பதினாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக பண்ணுறேன்னு நினச்சி சுற்றி இருக்கக்கூடிய ரோடு அமைப்புகள் எங்கே வருது, எப்படி எந்த திசையில் வந்து உங்களுக்கு அந்த ரோடு ஃபோக்கஸ் வருது, இதெல்லாமே வந்து நீங்கள் கவனிக்காமல் பண்ணும் பொழுது நீங்கள் இதை மாற்றி அமைக்கிறேன்னு போய் பெரிய விஷயத்தில் வந்து நீங்கள் தவறு உங்களுக்கு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. 30 டிகிரி வரைக்கும் டில்ட் இஸ் வெரி 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 அக்செப்டட். லெஃப்ட் ஆனாலும் சரி, ரைட் டிகிரி டிவியேஷன் ஆனாலும் சரி, நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் சந்தோஷமாக உங்களுக்கு கிடைத்த அந்த இடத்துல ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் பாலன்.